தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். கடவுளே, நாங்க தானே உங்களுக்கு பிடித்த அஞ்சலி. வாழ்வையும்
மார்க்கு எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 2 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 22 வரையிலானவைகள். யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்களே நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதியை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உலகமெல்லாம் வாழுகிற தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் நாள் இன்று என்னுடைய வளமையான வாழ்வுக்குரிய வாழ்த்துக்களை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்மை வாழ வைக்கின்ற மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் பயன்படுத்தப்படுகிற பொருட்களுக்கும் நன்றி கடன் பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் தருகின்ற வாழ்க்கைங்கிற கொடையை வாழ்ந்து காட்ட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். அதை இப்படித்தான் வாழ வைக்க வேண்டும், இப்படித்தான் கொண்டாட வேண்டும் என்ற நீதியிலே அதை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையை நினைத்தது போல வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் வாழ்க்கையாக இருக்காது, வழுக்கையாக மாறிவிடும். நினைப்பது போல் வாழ்ந்து விடலாம் என்றும், எனவே காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் என்று நினைத்தால் அதுவும் வாழ்க்கையிலே சரியாகாது. முடிந்தவரை நியாயமான, நீதியான, நேர்மையான, உண்மையான, நலமான, பாசமான, அக்கறை உள்ள, ஈதல் உள்ள, ஏந்தல் உள்ள வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டி அதன் மூலம் வருகிற வளமையான வாழ்வை தேடிக் கொள்வதிலே தான் நம்முடைய தமிழருடைய வீரம் இருக்கிறது. எல்லா அசிங்கங்களையும் செய்துவிட்டு, உங்களுக்கு புரியும் நான் என்ன அசிங்கம்னு சொல்றேன், அது திருநிலையிலும் சரி பொது நிலையிலும் சரி, எல்லா அசிங்கங்களையும் செய்துவிட்டு ஒரு நோன்பு என்கிற பெயர்ல கடவுளை ஏமாத்தலான்னு நினைச்சா இது போல அசிங்கம் உலகத்தில் இருக்க முடியாது. அது உண்மையான தவம் என்றோ நோன்பு என்றோ என்னால் சொல்லவும் முடியாது. இது இயேசு என்ற இறைவார்த்தையிலே மிக தெளிவாகத்தான் சொல்லி காட்டுகிறார். எதற்கெடுத்தாலும் நோன்பு இருப்பதாக மாறிவிட்டது இந்த சமுதாயம். பாருங்க, பெத்தவங்க குழந்தையை திட்டினா உணவு உண்ண மாட்டார்கள் பிள்ளைங்க, வெளியில நோன்பு என்று கூறுவார்கள். இது வீம்புக்கான நோன்பு. வயசான பிறகு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க, அதன்படி ஒரு சில நேர உணவுகளை வயதானவர்கள் தவிர்ப்பார்கள். ஆனால் வெளியில் அவங்க சொல்றது என்ன, நான் நோன்பு இருக்கிறேன். இது மருந்துக்கான நோன்பு. சிலர் ஏதாவது நல்ல நிகழ்வு வரும் என்று எதிர்பார்த்த நிலையிலே தங்கள் உணவினை சுருக்கம் செய்வார்கள். ராத்திரி நிறைய சாப்பாடு இருக்குது, இப்ப நிறைய வேண்டாம் என்று சொல்லுவார்கள். முக்கிய நிகழ்வுகளில் நன்றாக சாப்பிடலாம் என எண்ணுவர். இது விருந்துக்கான நோன்பு. ஆனால் சிலர் உண்மையிலேயே மனதினை வருத்தி நல்ல செயல்களில் ஈடுபடுவர். இதுதான் உண்மையான நோன்பு. இன்று எல்லா மதங்களிலும் இத்தகைய நோன்பினை வலியுறுத்துகிறார்கள், பின்பற்றுகிறார்கள். இயேசுவின் சீடர்கள் இந்த நோன்பினை எப்படி பார்த்தார்கள், பரிசேயர்கள் எப்படி பார்த்தனர் என்ற புரிதலை இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. யூதர்கள் 2 காரணங்களுக்காக நோன்பிருப்பார்களாம். ஒன்று, யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தார், அவர்களுக்காக நோன்பிருந்து மன்றாடுவார்கள். மற்றொன்று, ஏதாவது நிகழ்வு நடைபெறுவதாக இருந்தால் நோன்பிருந்து கொண்டாடுவார்கள். அதனால் தான் இயேசு மணமகன் இருக்கும் வரை யாரும் நோன்பு இருக்க மாட்டார்கள் என்கிற புரிதலை கொடுக்கிறார். இயேசுவை பொறுத்த மட்டில் நோன்பு என்பது சடங்கிற்காக அல்ல, மாறாக மனதிற்காக, வாழ்விற்காக இருக்க வேண்டும். பரிசேயர்கள் இதனை சட்டமாக பார்த்தார்கள். எனவே கடிந்து விடுகிறார். நாம் எப்படிப்பட்ட நோன்பினை பின்பற்றுகிறோம்? இயேசு கூறுகின்ற மனதிற்காகவா, வாழ்விற்காகவா, அல்லது சமுதாய மேல் பார்வைக்காகவா? ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம். பல்வேறு சிக்கல்கள் நிறைந்த இந்த நாட்களிலே வாழ்கின்ற நாங்கள் ஆன்ம வழிபெற நோன்பிருந்து மன்றாடுகிற பழக்கத்தை கடைபிடிக்கும் அருளை எங்களுக்கு தாரும். ஆமேன்.
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சபையேறி வந்து ஜதியோடு
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.